வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராணி த ரியல் ஸ்டோரி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். இப்போ மனோரமா மேக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது ஒரு எம்எல்ஏ கொலை பண்ணப்படுறாரு. அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம் எம்எல்ஏவாக இருப்பார். அவரோட வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அந்த கொலைக்கு காரணம் ராணி அப்படின்ற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படின்றதுனால இதை சீக்கிரமா ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரா இந்திரன்ஸை இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா அவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்டா இருப்பாரு. இந்த கேஸை இந்திரன்ஸ் எப்படி அலசி ஆராயிறாரு, கடைசியா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அந்த வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர்ல முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நிறைய பேரை ப்ராபபிள் சஸ்பெக்ட்ஸா நமக்கு காட்டணும். ஒருவேளை இவங்க கொலையாளியா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் அப்படின்றதுமே ஒரு சின்ன போர்ஷனா தான் வரும், பட் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த டைட்டில் கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய நியாத்தி, இவங்க 96ல நடிச்சிருப்பாங்க. இவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்திரன்ஸ் ஒரு மாதிரி சட்டிலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்திரன்ஸ் விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரா காட்டியிருப்பாங்க. அது நிறைய இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே லெஸ் தென் 2 hours தான், ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த பில்டப்பை செகண்ட் ஹாஃபால மீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஒரு விதமான ஒரு ரொட்டீன் ரிவெஞ்ச் டிராமா டெம்ப்ளேட்குள்ள அந்த கதை போயிருது அண்ட் நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ரெடிக்டபிளா மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபோட பேஸ் அப்படின்றதுமே கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். பயங்கர ஸ்லோவா நகருது. ஆல்சோ தேவையில்லாத நிறைய ஆட் ஆன்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய கோர் கேரக்டர்ஸை தாண்டி நிறைய கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே ஆட் ஆன் மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அது தேவையில்லாத ஒரு பார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு போலீஸ் கனெக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு டாக்டர் கனெக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு டீசென்ட் ஓடிடி வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிப் லாக் சீன் இருக்கே தவிர மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.